ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கும் வெறுமையான வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 6 சிறிய வசனங்களில் சுருக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 1 வெறும் கவிதை அல்ல, அது ஒரு பலனுள்ள வாழ்க்கைக்கான தேவனுடைய வரைபடம். மேலும் சிறந்த பகுதி என்னவென்றால், இது எந்த காலத்திலும் அதை பின்பற்ற துணிந்த எந்த ஒரு நபருக்கும் வேலை செய்கிறது. இன்றைய தினசரி தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் சங்கீதம் 1க்குள் நுழைகிறோம். இது சங்கீத புத்தகம் முழுவதற்கும் ஒரு நுழைவாயில். உண்மையில் யூத பாரம்பரியம் இந்த சங்கீதத்தை சங்கீத புத்தகத்தின் முன்னுரை என்று அடிக்கடி அழைக்கிறது. ஏனெனில் இது நீங்கள் படிக்கப் போகும் எல்லாவற்றிற்கும் ஒரு தொனியை அமைக்கிறது. இந்த வசனங்களில் பொதிந்துள்ள மறைந்த ஆழத்தையும் நடைமுறை ஞானத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். சங்கீதம் 1 ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாட்டுடன் தொடங்குகிறது. நீதிமான்களின் வழியும் துன்மார்க்கரின் வழியும். கவனியுங்கள், இது பாக்கியவான் என்ற வார்த்தையுடன் தொடங்குகிறது. எபிரேய மொழியில் அஷ்ரே. இது ஆழமான பொங்கி வழியும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் குறிக்கிறது, வெறும் கடந்து செல்லும் உணர்வு அல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனம் ஒரு மெதுவான முன்னேற்றத்தை வரைகிறது. நடத்தல், நிற்றல், உட்காருதல். பாவம் பெரும்பாலும் நுட்பமாக தொடங்குகிறது. முதலில் நாம் தவறான ஆலோசனைகளை கேட்கிறோம், பின்னர் தவறான இடங்களில் தங்கிவிடுகிறோம், இறுதியாக தவறான மனப்பான்மைகளில் நிலைத்து விடுகிறோம். தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. உங்கள் சிந்தனையை வடிவமைக்க நீங்கள் அனுமதிக்கும் குரல்கள் குறித்து கவனமாக இருங்கள். வசனம் 2 இதற்கு ஒரு மாற்று மருந்தை தருகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். தியானம் என்ற எபிரேய வார்த்தை ஹாகா, முணுமுணுப்பது, மெதுவாக உங்களுக்கே பேசுவது, அசை போடுவது போன்றது. இது அவசரமான வாசிப்பு அல்ல, அது உங்கள் ஆத்துமாவை வடிவமைக்கும் வரை வேதத்தை சுவைப்பது. ஒரு நடைமுறை குறிப்பு: 10 நிமிடங்கள் தொலைபேசியில் ஸ்க்ரோல் செய்வதற்கு பதிலாக 10 நிமிடங்கள் வேதத்தை தியானியுங்கள். காலப்போக்கில் உங்கள் ஆவிக்குரிய பசி மாறும். வசனம் 3 ஒரு அழகான படத்தை கொடுக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தருவதுமாய் இலையுதிராததுமான மரம் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது வேண்டுமென்றே நடப்பட்ட மரம், காட்டு வளர்ச்சி அல்ல. இங்கு நீர்க்கால்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் நிலையான ஊட்டச்சத்தை குறிக்கின்றன. பலன் தருதல் என்பது உடனடி முடிவுகளை குறிக்கவில்லை, ஆனால் சரியான காலத்தில் தேவனுடைய நேரத்தில். குறிப்பிடப்பட்ட செழிப்பு என்பது ஆடம்பரத்தை பற்றியது அல்ல, ஆனால் தேவனுடைய நோக்கத்தின் மையத்தில் வாழ்வதை பற்றியது. வசனங்கள் 4-5 தொனியை மாற்றுகின்றன. துன்மார்க்கரோ அப்படியல்ல, அவர்கள் காற்று பறத்திவிடும் பதரை போல் இருக்கிறார்கள். பதர் எடையற்றது, பயனற்றது, வேரற்றது. அது சிறிது காலம் கோதுமை போல் தோன்றலாம், ஆனால் அதற்கு நீடித்த சாரமில்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை பரபரப்பாக தோன்றலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக வெறுமையாக இருக்கலாம். வசனம் 6 நித்திய யதார்த்தத்துடன் முடிகிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். 2 வழிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று மட்டுமே வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. அவரோடு நடப்பவர்கள் மீது தேவனுடைய கண்காணிப்பு உள்ளது. சங்கீதம் 1 நம்மை சவால் செய்கிறது. நான் யாருடைய ஆலோசனையை பின்பற்றுகிறேன்? நான் என் வேர்களை எங்கே நடவு செய்கிறேன்? நான் தினமும் தேவனுடைய வார்த்தையில் இன்பம் காண்கிறேனா? ஒவ்வொரு காலத்திலும் உறுதியாக நிற்கும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் சங்கீதம் 1 உடன் தொடங்குங்கள். வார்த்தையில் இன்பம் காணுங்கள், தினமும் அதை தியானியுங்கள். மேலும் தேவன் உங்களை ஒரு பலனுள்ள மரமாக மாற்றுவதை பாருங்கள். இந்த தியானம் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இன்று ஊக்கம் தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றிய ஒரு நாள், நன்றாக வாழ்ந்த ஒரு நாள்.